Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டசபையில் கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக வெளியிட்ட 8634 அறிவிப்புகளில் 256 அறிவிப்புகள் கைவிடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதியுடன் நமது செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டசபையில் திமுக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு 4.5 ஆண்டுகளில் 8000க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இதில் 256 கைவிட போவதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதை பற்றி முழுமையாக பேசுவதற்காக பாஜகவுடைய முக்கிய நிர்வாகி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், திமுகவுடைய அந்த கைவிட போகக்கூடிய அந்த கோரிக்கைகளை எப்படி சார் பார்க்குறீங்க, அந்த வாக்குறுதிகளை? திமுக கைவிட்டது கோரிக்கைகளை மட்டுமல்ல, தமிழக மக்களை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் அந்த சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்தது இந்த அரசாங்கம். அதே போல் அடிப்படை தேவைகளான சாலை வசதிகள் தமிழகம் முழுவதும் கடந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளவு பணம் சாலைக்காக செலவிடப்பட்டதுன்னு பார்த்தோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 80% சாலைகள் மிக மோசமானதாகத்தான் இருக்கின்றன. அடிப்படை வசதி என்பது அறவே இல்லை தமிழகத்தில். பெண்கள் பாதுகாப்பு குறிப்பாக அது கிடையாது. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை அதிகரித்திருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அதே போல் மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு திட்டத்தை சொன்னார்கள். ஆனால் இன்று வரை அதை செய்ய முடியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்தினால். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை, பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை காவு கொடுத்திருக்கிறது திமுக ஆட்சி என்று தான் சொல்ல வேண்டும். டீசல் விலையை குறைப்பேன் என்றார்கள், இன்று வரை குறைக்கவில்லை. கேஸுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இன்று வரை கொடுக்கவில்லை. அவர்கள் சொல்லாத ஏதாவது ஒன்று செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கஞ்சா பழக்கம் அதிகரித்திருக்கிறது தமிழ்நாட்டில். குடிப்பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய டாஸ்மாக் மது அருந்தி அதனால் ஏற்படும் படுகொலைகள், இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கார்ட் ஆகிற கொலைகளில் எஃப்ஐஆரில் முதல் தகவல் அறிக்கையில் தெளிவாக இருக்குது. மது அறிந்து விட்டு இவர்கள் தகராறில் ஈடுபட்டார்கள், மது போதையில் கொலை செய்தனர் என்று. இந்த அளவிற்கு திமுக அரசாங்கம் சொல்லாததையும் செய்திருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கஞ்சா பழக்கத்தை அதிகரித்திருக்கிறது, மது பழக்கத்தை அதிகரித்திருக்கிறது, பெண்கள் மீதான பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. அதே மாதிரி பெண் குழந்தைகளுடைய பாலியல் கொடுமை மிக மிக அதிகமாக இருக்கிறது. திமுக சொன்னதை செய்ததை விட சொல்லாததை அதிகமாக செய்திருக்கிறது என்பதை உண்மை. இந்த 256 என்ன என்பதை அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை விடட்டும், பார்ப்போம். சார், இப்போது முதலமைச்சரும் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, போகக்கூடிய இடம் எல்லா இடத்துலையும், ஏறக்கூடிய மேடைகள் எல்லாத்துலேயும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை 90% நிறைவேற்றதாக சொன்னாங்க. ஆனால் இன்றைய தினம் அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பின் பேரில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொல்வது அத்தனையுமே தவறான கருத்துன்று தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே பழக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஓடுது. ஏன் பஸ் ஓடுது? இதுக்கு முன்னாடி அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. இவ்வளோதாங்க விஷயம். நாங்கள் வந்தால் பஸ்ஸே ஓட்டுவோம்னு சொன்னீங்கன்னா செஞ்சீங்க தான், யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இவர்கள் மக்களுக்கு தேவையான மக்களுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு என்பது இங்கே இருக்கிறது. பள்ளிகள் சிறப்பாக இயங்கின அப்படின்னு சொன்னால் பள்ளிகள் இயங்கி கொண்டு தான் இருந்தன. அதை மேம்படுத்தினீர்களா? உங்களுடைய பணி என்ன என்பது தான் கேள்வி. அதனால் இவர் சொன்னபடி 90 விழுக்காடு இவர்கள் எந்த வேலையுமே செய்யவில்லை. 10 விழுக்காடு எதெல்லாம் தமிழகத்திற்கு தீமையோ சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை செய்தார்கள். அதே மாதிரி பெண்கள் மீதான தாக்குதல் என்று நாம் தொடர்ந்து பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 10 விழுக்காட்டை தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. Run to Rise சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை.